அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம காதல், தியாகம், பெரியவங்களோட நாணம் பத்திய மனக்கவரும் கதையை பார்க்க போறோம். இந்த கதையில அன்றாட செயல்களை வரையறுக்கிறதாலும் பிறர் அனுபவத்தை மதிக்கிறதாலும் எப்படி சிறந்த உலகத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத கத்துக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல ஒரு தொலைதூர கிராமத்துல ஈசாபு அப்படிங்கிற ஒரு ஏழை வாலிபன் தன் தாயோட ஒரு சிறிய வீட்டுல மலைச்சரிவுல வாழ்ந்துட்டு வந்தான். 2 பேரும் தங்களோட சின்ன நிலத்துல வேலை செஞ்சு பிழைச்சாங்க. வாழ்க்கை கடினமா இருந்துச்சு, ஆனா அமைதியாவும் நிம்மதியாவும் மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு. ஆனா அவங்களோட அமைதியும் சந்தோஷமும் ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு பெரிய புயல் ஒண்ணு தாக்க தயாரா வந்துகிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த கிராமங்களோட அரசன் ரொம்ப கொடூரமான ஒரு ஆணைய பிறப்பித்தான். அந்த இரக்கமற்ற அரசன் தன்னோட ராஜ்யத்தில் உள்ள பெரிய வயதானவர்கள் எல்லாருக்கும் மரண தண்டனை விதிச்சாரு. முதியோர்களால இனி சமுதாயத்தில் எந்த பயனும் இல்லை, வெறும் சுமையா மட்டுமே இருக்கிறாங்க அப்படின்னு நம்புனா அரசன். இந்த செய்தி கிராமங்கள் முழுசும் பரவி மக்கள் மனசுல பயத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்துச்சு. பேரரசருடைய கட்டளைக்கு எதிரா யாருக்கும் பேச துணிவில்லை. ஆனா ஈசாபுக்கு அவனுடைய தாய் தான் உலகம். அவனுடைய தாய் தான் அவனுக்கு வழிகாட்டி. அவன் வாழ்க்கையோட வெளிச்சம் அவன் தாய் தான். அதனால அரசனுடைய இந்த கொடூரமான ஆணைக்கு எதிரா ஒரு முடிவெடுத்தான். பேரரசருடைய படை வீரர்கள் அவனுடைய இடத்திற்கு வரத்துக்கு முன்னாடியே விடியற் காலையில மலையோட உச்சத்துக்கு தன் தாயை அழைத்து சென்ற முடிவு பண்ணான். நீண்ட காலமா வசித்து வந்த அவனுடைய குடிசை வீட்டை விட்டு வர கடினமா இருந்துச்சு. ஆனா அதோட நினைவுகளோட அவன் தாயை மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் பாதுகாக்க முடிவு பண்ணான். கொடூரமான பேரரசர் கையில தன் தாயை பலி கொடுக்கறத நினைச்சு வேதனைப்பட்டான். அதனால தன்னோட முதுகுலையே தன் தாயை தூக்கிக்கிட்டு செங்குத்தான மலையில ஏறவும் ஆரம்பிச்சான். முரடான பாதையில ஏறி ரொம்ப களைப்புற்றான் ஈசாபு. ஆனா யாருக்கும் தெரியாம தன் தாயை பாதுகாக்கிறதுல உறுதியா இருந்தான். ஒருபுறம் அவனுடைய தாய் அமைதியா மரக்கிளைகளை எல்லாம் உடைச்சு வழியெல்லாம் போட்டு வந்தாங்க. இரவு நேரத்துல தன் மகன் வழி மாறிடக்கூடாது அப்படின்னு தடமும் அமைச்சாங்க. மலை உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தன் தாய் தங்க வசதியா மரம் செடி கொடிகளெல்லாம் வச்சு முடிந்தவரை தயார் செஞ்சா ஈசாபு. உயிர் பிழைப்பதற்காக கிராமத்தில் வேலை செஞ்சு தினமும் உணவும் மற்ற பொருட்களையும் தன் தாய்க்காக மலையேறி வந்து கொடுப்பான். ஒரு நாளும் சலிக்காம அனைத்தையும் பணைய வைத்து தன் தாய்க்காக செஞ்சுட்டு வந்தான். நாட்கள் இப்படியே ஓடுச்சு. ஒரு நாள் பேரரசர் ஒரு புதிய ஆணையை வெளியிட்டாரு. அது என்னன்னா, சாம்பலால ஒரு கயிற்றை உருவாக்க வேண்டும் அப்படின்னு புதிய ஆணைய வெளியிட்டாரு. சாம்பலை வச்சு ஒரு கயிற்றை உருவாக்கணுமா? அது எப்படி? இது சாத்தியமே இல்லை அப்படின்னு கிராமத்து மக்களுக்கிடையே தோணுச்சு. ரொம்ப குழப்பம் அடைஞ்சாங்க மக்கள். ஒரு பக்கம் விரக்தியும் அடைஞ்சாங்க. ஈசாபும் தன்னோட தாயிட்ட இந்த புதிய ஆணைய பத்தி சொல்லி யோசனை கேட்டான். கொஞ்ச நேரம் கேட்ட அவனுடைய தாய் ஒரு யோசனை சொன்னான். அது என்னன்னா, வைக்கோலால ஒரு கயிற்றை உருவாக்கி ஒரு தட்டையான பாறையின் மேல வச்சு காத்து இல்லாத போது அது மெதுவா எரிக்கணும். வைக்கோல் எரிஞ்சிடும், ஆனால் சாம்பல் தங்கிரும். தன்னோட தாயோட அறிவுரையின்படி கயிற்று வடிவத்துல ஒரு சரியான சாம்பல் கயிற்றை உருவாக்கி போட்டியில வெற்றி பெற்றான் ஈசாபு. இதனை அறிஞ்ச அரசரு மறுநாள் காலையில அரசவைக்கு ஈசாப வர சொன்னாரு. ஈசாப் வந்த உடனேயே இந்த சாத்தியமற்ற போட்டிய எப்படி செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு அரசர் கேட்டாரு. இதுதான் சரியான சமயம் அப்படின்னு முடிவு பண்ணி உண்மையை சொன்னா ஈசாபு. இந்த ஆணையை நிறைவேற்ற தனது வயதான தாயோட நாணம் பெற்ற விளக்கத்தை சொன்னான். ஆனா அரசரோ தன்னோட ஆணைய மதிக்காம சட்டத்தை மீறினதுக்கும் தன்னோட தாயை மறைச்சு வச்சதுக்கும் கோவப்படுவாரு, தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு ஈசாபு நினைச்சான். ஆனா அரசர் மனம் நெகிழ்ந்தாரு. ஈசாபு கிட்ட அரசர், உன் தாய் மேல இருக்கிற பாசம் என் மீதான பயத்தை மிஞ்சியது. நான் ஒரு காலத்துல வயதானவர்களை ஒரு சுமையாவே நினைச்சேன். ஆனா இப்ப இன்னும் இவங்கள்ட்ட நம்ம எவ்வளவு கத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாக்குறேன். அவங்களோட முன் அனுபவ அறிவையும் நாணத்தையும் வச்சு இந்த ராஜாங்கத்தை எவ்வளவு நல்ல வழி நடத்தணுமோ அவ்வளவு நல்ல வழி நடத்தணும் அப்படின்னு முற்படுறேன். மேலும் தான் பெற்றோர்களை கவனித்துக் கொள்பவர்களே எனது ராஜாங்கத்தோட உண்மையான பொக்கிஷங்கள் அப்படின்னு அரசர் அறிவித்தார். இனி கொடூரமான ஆணையை விடுவித்து பெரியோர்களையும் சக மனிதர்களையும் கருணையோடும் மரியாதையோடும் ஆட்சி செய்வதாக பேரரசர் உறுதியளித்தார்.
இந்த கதையில வர மாதிரி அந்த காலத்துல மட்டும் இல்ல, எந்த காலத்திலயும் பெரியவங்களை நம்ம மதிச்சு செயல்படணும். அவங்களோட முன் அனுபவ அறிவு நம்மளோட வெற்றிக்கு வழிகாட்டத்துல அமையும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்த ஒரு நல்ல கதையில சந்திப்போம். நன்றி.